லீகல் மெயின்டனன்ஸ் நீங்க கேட்குறீங்கன்னா, அந்த மெயின்டனன்ஸ் நீங்க கேட்குற அமௌண்ட்ட கோர்ட் குடுத்துற போறதில்ல. நீங்க போய் ஒரு ரூ. 30,00,000 கேட்குறீங்கன்னா, நீ ரூ. 30,00,000 கேட்டியாம்மா, இந்தா புடி உங்க ஹஸ்பண்ட்ட்டருந்து வாங்கி கோர்ட் குடுக்காது. அதுல ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதுல அந்த பொண்ணு என்ன சம்பாதிக்குது? பையன் என்ன சம்பாதிக்கிறார்? இவங்க இன்கம் என்ன ஆகுது? இவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன? அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன? இவங்களோட அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு ஒண்ணு போடணும். இவரு அவங்க சைட்ல இருந்து அசெட் அண்ட் லைபிலிட்டி போடணும். 2த்தையும் பார்ப்பாங்க. யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க? நியாயமான காசு எவ்வளோ? காசு குடுக்கலாமா வேணாமா? குடுத்தா எவ்வளோ குடுக்கணும்? மந்த்லி எக்ஸ்பென்சஸ் குழந்தைக்கு என்ன ஆகுது? இவங்களுக்கு என்ன ஆகுது? இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு கோர்ட் வந்து ஒரு அமௌண்ட்ட ஆர்டர் பண்ணும். ஆனா மெயின்டனன்ஸ் கேட்ட உடனே அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்க தான். அது வந்து கேட்ட காச கோர்ட் குடுக்காது. அவங்க கேட்குறாங்க. அதுல ரொம்ப கம்மியா, இல்ல ரொம்ப நியாயமா என்ன படுதோ, அததான் கோர்ட் குடுக்கும். அப்ப கோர்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு அநீதி இழைச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு காசு குடுக்காது. கரெக்ட்டா? நியாயத்த தான் கோர்ட் வந்து செய்யும். அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த பொண்ணு காசுக்காக தான் கோர்ட்‌க்கு போச்சு. காசுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுச்சு. காசுக்காக தான் இன்னைக்கு ரோட்ல வந்து பேசிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேரக்டர் அசால்ட் பண்ற மாரி அந்த பொண்ண வந்து ரொம்ப வந்து காசுக்காக தான் பண்ணுதுன்னு அசால்ட் பண்ணுவாங்க.